இந்த பொண்ணு ஸ்கூல் முடிஞ்சு டியூஷன் கிளம்புறேன்னு சொல்றா. அப்பதான் அவங்க அம்மா நோட்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்க சொல்றாங்க. செக் பண்ணி பார்த்ததுல நோட்டு காலியான விஷயமே இப்பதான் தெரிய வருது. அத கேட்ட அவங்க அம்மாவுமே அப்பா வேலை செய்ற இடத்துல இருந்து ஒரு நோட்டு கொண்டு வந்தாரு. அத தரேன் நீ கொண்டு போன்னு சொல்றாங்க. சோ இந்த பொண்ணுமே அதை எடுத்துட்டு போறா. டியூஷன் டீச்சருமே கொஞ்ச நேரம் வேலை இருக்கு. அது வரைக்கும் ஹோம்வொர்க் பண்ணுங்க இல்லனா படிங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. அதனால இந்த பொண்ணுமே ஹோம்வொர்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு நோட் எடுக்கலாம்னு ட்ரை பண்றா. அப்பன்னு பார்த்து கூட படிக்கிற ஒரு பையன் வந்து ஹோம்வொர்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு நோட் எடுக்கிறான். அவன் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே ஒவ்வொரு நோட் எடுத்து வச்சிருக்கா. அதை பார்த்ததுமே நோட்லாம் ஏதுன்னு கேட்கறா. பையனுமே என்னோட அப்பா ஃபாரின்ல இருந்து இந்த நோட்லாம் வாங்கிட்டு வந்தான்னு சொல்றாங்க. சோ உன்னோட நோட்டை காமின்னு சொன்னதுக்கு இந்த பொண்ணு என்கிட்ட நோட் இல்ல வீட்லயே இருக்கு நான் ஹோம்வொர்க் பண்ணல நான் படிக்க போறேன்னு சொல்றா. அண்ட் நெக்ஸ்ட் டே வீட்டுக்கு போனதுமே அவங்க அம்மா கிட்ட எனக்கு ஃபாரின் நோட்டு தான் வேணும்னு சொல்லிட்டு அடம்பிடிச்சு அழுவ ஆரம்பிச்சிடா. ஆனா அவங்க அம்மா எவ்வளவு திட்டி பாக்குறாங்க. பட் நீ நோட் வாங்கி கொடுக்கலாம் நான் டியூஷனுக்கே போக மாட்டேன்னு சொல்லிடுறா. கொஞ்ச நேரத்துல அவங்க அப்பா ஒர்க்லாம் முடிச்சுட்டு வராரு. இந்த பொண்ணு உம்முனுக்கிறத பார்த்ததுமே அவங்க அம்மா கிட்ட என்னாச்சுன்னு கேட்கறாரு. காசு இல்லாத டைம்ல இந்த பொண்ணு ஃபாரின் நோட்டு வேணும்னு சொல்லிட்டு அடம்பிடிச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கா. சோ இவருமே கேட்கும்போது இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே சண்டை வந்துருது. அண்ட் நைட்டு தூங்கும் போது இந்த பொண்ணோட தம்பி பாப்பா ரொம்ப அழுதுட்டு இருக்கா. அதை பார்த்து அவங்க அம்மா தூங்க வைக்கலாம்னு சொல்லிட்டு தூக்குறாங்க. அப்ப இவங்க அப்பா கடுப்புல நானே வேலைக்கு போயிட்டு ரொம்பவும் டயர்டா இருக்கு இந்த குழந்தை வேற அழுதுட்டு இருக்கு எப்படியாச்சும் நிறுத்துன்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிச்சிடாரு. ஆனா இவங்க குழந்தை பால் கொடுத்தாதான் தூங்கவே ஆரம்பிக்க நீயே ஒழுங்கா காசு கொடுக்கல நான் எப்படி பால் வாங்குறது இந்த குழந்தைய தூங்க வைக்கிறதுன்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஃபீல் பண்றாங்க. அப்ப இதை பார்த்த இந்த பொண்ணுமே நம்ம தம்பிக்கு பால் கொடுக்கவே காசு இல்ல அதை விட்டுட்டு நம்ம நோட்டுக்கெல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்குமே சொல்லிட்டு ரொம்பவும் ஃபீல் பண்றா. சோ நெக்ஸ்ட் டே இந்த பொண்ணு அவங்க அம்மா சொல்லாமலே டியூஷன் கிளம்புறா. அதை பார்த்து அவங்க அம்மாவுமே ரொம்பவும் சந்தோஷப்படுறாங்க. அண்ட் டியூஷன் போனதுமே அந்த பையன் ஹோம்வொர்க் பண்ண போறியா படிக்க போறேன்னு கேட்கறாங்க. இந்த பொண்ணுமே ஹோம்வொர்க் பண்ண போறேன்னு சொல்லிட்டு நோட் எடுத்து காமிக்கிறா.